நீண்ட உறக்கத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போது விழிப்பார் என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக அரசு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்காமல் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டது என்றும் அவர் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விண்ணப்பிக்க திமுக அரசு தவறியதால் தமிழகத்தில் சுமார் 900 மருத்துவ கல்வி இடங்கள் பறிபோய்க்கின்றன என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் மருத்துவ கல்வி இடங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக முதலமைச்சர் எப்போது விழிப்பார் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பல இடங்களில் அவர் குறிப்பிட்டு கும்பகர்ண தூக்கத்தில் அரசு இருக்கிறது என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டாகவும் அது இருக்கிறது. தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அளித்திருக்கக்கூடிய மிக முக்கிய அறிக்கையினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவ இடங்கள் கூடுதலாக பெற வேண்டிய தமிழக அரசு பெறவில்லை என்ற குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார். திமுக அரசு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பெற வேண்டிய இருக்கக்கூடிய அந்த 900 இடங்களை அதற்கான விண்ணப்பிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதை விட தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதில்தான் திமுக மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கும் கூட விண்ணப்பிக்கவில்லை என்றும் அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் சுமார் 900 மருத்துவக் கல்வி இடங்கள் தமிழக அரசு விண்ணப்பிக்காமல் இருப்பதால் பறிபோயிருந்ததாகவும், நீண்ட உறக்கத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் எப்போது விழிப்பார் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறித்த காலக்கெடுவுக்குள் விண்ணப்பிக்க திமுக அரசு தவறியதால் தமிழகத்தில் சுமார் 900 மருத்துவ கல்வி இடங்கள் பறிபோயிருக்கின்றன என்றும், தமிழக அரசு விண்ணப்பிக்காமல் சென்றிருக்கிறது என்றும், தமிழக முதலமைச்சர் எப்போது விழிப்பார் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வாயிலாக பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எழுப்பியிருக்கிறார்.